இந்த சம்மில் ப்ராசஸிங் n ஜாப் ஃபார் 3 மிஷின் எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 டாஸ்க் வந்து ABCDEFGன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம், ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1, 2, 3 இதை தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது n ஜாப், நிறைய ஜாப்ஸ் இருக்குது. எத்தனை மிஷின்? 3 மிஷின். அதனால தான் ப்ராசஸிங் n ஜாப், n நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது, 3 மிஷின். ஸோ அந்த ப்ராப்ளம் இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மினிமம், அடுத்தது மேக்ஸிமம், அடுத்தது மினிமம். ஓகே, M1, M2, M3 ஏன்னா 3 மிஷின் தான். ஸோ மினிமம் ப்ராசஸிங் டைம் ஆன் M1, மேக்ஸிமம் ப்ராசஸிங் டைம் ஆன் M2, மினிமம் ப்ராசஸிங் டைம் ஆன் M3. இப்போது M1 என்னது? இதுதான். இதில் மினிமம் எது? 3. இப்போ M2ல் மேக்ஸிமம் எது? 5. இப்போ மினிமம் M3ல் மினிமம் எது? 5. ஸோ இப்போ கண்டிஷன் படி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ கண்டிஷன் மினிமம் M1 கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் M2, மினிமம் M3 கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் M2. ஸோ ரெண்டு கண்டிஷன். மினிமம் M1 என்னது? 3 கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் M2னா 5. அடுத்தது மினிமம் M3னா என்னது? 5 கிரேட்டர் than or equal to மேக்ஸிமம் M2ஓட வேல்யூ 5. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா 3 வந்து கிரேட்டர் கிடையாது. பட் இதில் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷனோ இல்லை ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்குது, ஸோ நம்ம ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை மிஷின் இருக்குதுன்னு பாருங்கள். மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3. ஸோ 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா HK ரெண்டாக எடுத்துப்போம். இந்த ஹெச்சை வந்து என்ன பண்ணுவோன்னா M1 + M2 அப்படின்னு எடுத்துப்போம். கேனா M2 + M3, ஏன்னா 3 மிஷின் இருக்குல்ல. ஸோ இந்த மிஷின் 1 + மிஷின் 2 ஆட் பண்ணால் ஹெச் வருது. கேனா மிஷின் 2 + மிஷின் 3 ஆட் பண்ணால் கே வருது. ஓகே, இப்போ மொத்தம் ஏலேருந்து என்ன இருக்குது? G வரைக்கும் இருக்கா? ஓகே, ஸோ நம்ம எழுதிக்க போகிறோம். HK மொத்தம் எத்தனை இருக்குது? ஏலேருந்து G வரைக்கும் இருக்குது. ஸோ ABCDEFG போட்டிருக்காங்க. இப்போ ஹெச்னா நான் என்ன சொன்னேன்? மிஷின் 1 + மிஷின் 2. கேனா மிஷின் 2 + மிஷின் 3. இப்போ ஹெச் மிஷின் 1 + மிஷின் 2 3. இதுதானே மிஷின் 1, மிஷின் 2. ஸோ 3 + 4 7, 8 + 3 11, 7 + 2 9, 4 + 5 9, 9 + 1 10. நெக்ஸ்ட்டு 8 + 4 12, 7 + 3 10. ஸோ ஹெச் கிடச்சிச்சு. கேனா M2 + M3. ஸோ 4 + 6 இது தானே M2 M3. 4 + 6 10, 3 + 7 10, 2 + 5 7, 5 + 11 16, 1 + 5 6, 4 + 6 10, 3 + 12 15. ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்டிமல் சீக்வன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆப்டிமல் சீக்வன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதில் இது வந்து ஹெச்னா மிஷின் 1ன்னு எடுத்துக்கணும், கேனா மிஷின் 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் 1ல் நமக்கு ஸ்மாலர் வேல்யூ வந்துச்சுன்னா இப்படி வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எழுதுவோம். இல்லை மிஷின் 2ல் நமக்கு கிடச்சதுன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போவோம். ஓகே, இது மிஷின் 1. ஓகே, அதாவது ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மிஷின் 2. ஸோ கே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முழு ஃபுல் டேபிளில் எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பருன்னு பாருங்கள். ஸோ ஸ்மால் பார்த்திங்கன்னா 6 தான் இருக்குது. அப்போ 6 வந்து எங்கே இருக்குது? கேல இருக்குது. அப்போ மிஷின் 2. அப்போ நம்ம லாஸ்ட்டில் தான் எழுதணும். அதை அடிச்சுட்டு என்னதில் 6 வந்திருக்கு? இ. ஸோ அந்த ஈயை இங்கே எழுதுகிறாங்க. ஏன்னா இது மிஷின் 2ல் இருக்குது. மிஷின் 2னா இந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். ஓகே, ஸோ இது அடிச்சிட்டோம். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 6க்கு அடுத்துட்டு வேறு என்ன ஸ்மாலஸ்ட் நம்பர்? 7 இருக்குது. 7 வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா முடிப்போம். ஃபஸ்ட்டு மிஷின் 2ல் இருக்கிறது பண்ணலாம்.
அப்போ 7 எங்கே இருக்குது? சி. ஸோ இங்கே போடுங்க சி. அடுத்த 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அது மிஷின் 1 மேலே இருக்குது ஹெச்சில். ஸோ அது ஏ. அடுத்தது 7க்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 8 இல்லை இதில். 9 எங்கெங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மிஷின் 1ல் தான் இருக்குது. ஸோ அதை அடிச்சுட்டு மிஷின் 1ஆல் இங்கே எழுதிக்கணும். ஓகே, 9 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 10 எங்கெங்கே இருக்குது? அடிக்காத இடத்துல தான் பார்க்கணும். 2 இடத்துலையுமே இருக்குது. மிஷின் 1லேயும் இருக்குது, மிஷின் 2லேயும் இருக்குது. மிஷின் 1 நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மிஷின் 2னா பி லாஸ்ட்டில் எழுதணும். லெஃப்ட் ஓவர் என்னது? எஃப். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ADGFBCE. இப்போ நம்ம டேப்லோ காலமில் எழுதிட்டு நம்ம டோட்டல் எலாப்ஸ்டு டைமு ஐடியல் டைம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேப்லோ காலம் எழுத போகிறோம். ஜாப் மிஷின் 1 டைம் இன் டைம் அவுட், மிஷின் 2 டைம் இன் டைம் அவுட், மிஷின் 3 டைம் இன் டைம் அவுட். ஸோ இந்த மாதிரி எழுதிப்போம். ஓகே, இப்போ ஜாப் என்னென்ன கிடச்சிருக்குன்னா இந்த ஆர்டர் படி தான் நம்ம எழுதணும். ADGFBCE அதுதான் நம்ம இந்த ஆர்டரில் தான் எழுதணும். என்னென்ன இருக்குது? ADGFBC நெக்ஸ்ட்டு E. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். எழுதிட்டு எப்போவுமே நம்ம ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணணும். மிஷின் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மிஷின் 2க்கு போகணும். மிஷின் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மிஷின் 3க்கு போடணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே வேலையை முடித்து 1 hour கம்ப்ளீட் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். எடுக்கும்போதே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0. ஓகே, இப்போது மிஷின் 1 என்னதுன்னு பாருங்கள். ஏல மிஷின் 1 என்னது? 3. ஸோ நம்ம 3. இங்கே என்ன இருக்கோ அதுதான் அப்படியே அடுத்ததில் எழுதணும். ஓகே, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும். இப்போது 3 ப்ளஸ் இப்போ என்ன இருக்குது? டியில் மிஷின் 1 என்னது? 4. ஸோ 3 + 4 என்னது? 7. ஸோ அந்த நம்பர் தான் அப்படியே அடுத்ததில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7 + G மிஷின் 1 G மிஷின் 1ல் G என்னது? 7. 7 + 7 14. ஸோ இங்கே வர்றது தான் அப்படியே அடுத்ததில் எழுதுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 14 + F மிஷின் 1 F மிஷின் 1 என்னது? 8. 14 + 8 அப்போ உங்களுக்கு 22 வருது. ஸோ அப்படியே அடுத்ததில் 22 நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எழுதணும். அடுத்தது 22 + Bயில் மிஷின் 1 8. 22 + 8 அப்போனா 30. ஸோ இது அப்படியே எழுதணும் அடுத்ததில். ஓகே, நெக்ஸ்ட்டு 30 + Cயில் மிஷின் 1 என்னது? Cயில் மிஷின் 1 7. 30 + 7னா 37. ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே எழுதணும். ஸோ 37 ப்ளஸ் அடுத்தது ஈயில் மிஷின் 1 என்னது? 9. அப்போ உங்களுக்கு 46 வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மிஷின் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு மிஷின் 1ல் கம்ப்ளீட் பண்ணோன்னா எந்த நம்பரில் கம்ப்ளீட் பண்ணமோ அதுதான் அடுத்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது 3ல் கம்ப்ளீட் பண்ணனால மிஷின் 2ல் 3லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போது 3 ப்ளஸ் என்ன இருக்குது? மிஷின் 2. ஸோ ஏல மிஷின் 2 என்னது? 4. அப்படி பார்க்கும்போது 7. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணோன்னா கிரேட்டர் ஆஃப் 7,7 என்னது? 7,7ல் எது கிரேட்டர்? 7 தான். ஸோ அப்போ வந்த ஆன்சர் என்ன? 7 ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன? டி மிஷின் 2ல் 5. 7 + 5 அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 12. ஸோ கிரேட்டர் ஆஃப் இப்போ கிரேட்டர் என்னது? 14,12 அப்போ எது கிரேட்டர்? 14. ஸோ 14 எழுதிக்கணும். வந்த ஆன்சர் என்ன? 14 ப்ளஸ் என்ன இருக்குது அடுத்தது? ஜி. ஸோ 14 மிஷின் 2ல் ஜி என்னது? 3. ஸோ 14 + 3 அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 17. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஆஃப் 22,17
எது கிரேட்டர் 22 தான். ஸோ வந்த ஆன்சர் என்ன 22 ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது எஃப் மிஷின் 2. மிஷின் 2ல் எஃப் என்னது 4. ஸோ 22 ப்ளஸ் 4 ஸோ 26ன்னு வருது. ஓகே, இப்போ கிரேட்டர் ஆஃப் 30, 26 என்னது கிரேட்டரு 30 தான் கிரேட்டர். ஸோ 30 வந்த ஆன்சர் 30 ப்ளஸ் என்னது அடுத்தது பி. ஓகே, ஸோ மிஷின் 2ல் பி என்னது 3. அப்போ உங்களுக்கு 33 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஆஃப் 37, 33 எது கிரேட்டர் 37 தான். ஸோ வந்த ஆன்சர் என்ன 37 ப்ளஸ் அடுத்தது என்ன சி மிஷின் 2. மிஷின் 2ல் சி என்ன 2. அப்போ உங்களுக்கு 39. ஸோ எது கிரேட்டர் நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஆஃப் 46, 39 எது கிரேட்டர் 46. ஸோ 46 ப்ளஸ் என்னது இ மிஷின் 2ல் இ என்னது 1. அப்போ உங்களுக்கு 47 வந்துச்சா. ஸோ மிஷின் 2 கம்ப்ளீட்டட். இப்போது மிஷின் 3 எதில் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எதில் முடிஞ்சிருக்கோ அதில் தானே ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இங்கே 3ல் முடிஞ்சதுனால 3ல் ஸ்டார்ட் பண்ணாங்க மிஷின் 2ல். இப்போ மிஷின் 2ல் என்ன முடிஞ்சிருக்கு 7ல் முடிஞ்சிருக்கனால 7ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் 7. இப்போது 7 ப்ளஸ் இது மிஷின் 3 என்னது ஏ. ஸோ மிஷின் 3ல் ஏ என்னது 6. ஸோ 7 ப்ளஸ் 6 13. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் கிரேட்டர் ஆஃப் இப்போது 12, 13 எது கிரேட்டர் 13. ஸோ வந்த ஆன்சர் என்ன 13 ப்ளஸ் அடுத்தது என்னது டி. டியில் மிஷின் 3 என்னது 11. 13 ப்ளஸ் 11 24. ஸோ எது கிரேட்டர்னு பார்க்கலாம். கிரேட்டரில் 17, இங்கே என்ன இருக்குது 24 எது கிரேட்டர் 24. ஸோ வந்த ஆன்சர் 24 ப்ளஸ் என்ன இருக்குது 24க்கு நேராக பாருங்கள் ஜி. ஜியில் மிஷின் 3 12. அப்போ உங்களுக்கு 36. 24 ப்ளஸ் 12 36. இப்போ நெக்ஸ்ட்டு கிரேட்டரில் 26, 36 எது கிரேட்டர் 36. ஸோ 36 ப்ளஸ் இப்போ நேராக பாருங்கள் என்ன இருக்குது எஃப்பில் மிஷின் 3 என்னது 6. அப்போ உங்களுக்கு 42 வருது. 36 ப்ளஸ் 6 42. நெக்ஸ்ட்டு கிரேட்டரில் 33, 42 எது கிரேட்டர் 42. ஸோ 42 ப்ளஸ் பியில் மிஷின் 3 7. அப்போது 49 42 ப்ளஸ் 7 49. ஓகே, நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஆஃப் 39, 49 அப்போ 49. ஸோ 49 ப்ளஸ் என்ன இருக்குது சியில் மிஷின் 3 என்னது 5. அப்போ உங்களுக்கு 54 வருது. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் ஆஃப் இப்போ என்ன இருக்குது 47 இங்கே இருக்குது 47, 54 எது கிரேட்டர் 54. ஸோ 54 ப்ளஸ் லாஸ்ட் என்ன இருக்குது இயில் மிஷின் 3 என்னது 5. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 59 வந்துடுச்சா, முடிஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு மிஷின் 3 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச என்ன ஆன்சர் வருதோ இதுதான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஓகே, என்ன ஆன்சர் முடியுதோ அதுதான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்னது 59. ஓகே, ஸோ எது முடியுதோ அதுதான் வந்துட்டு எது கம்ப்ளீட்டாக முடியுது லாஸ்ட் ஆன்சர் வருதோ அதுதான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் தான் அந்த ஆன்சர். ஸோ இங்கே 59. ஸோ அது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1, 2, 3 இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன ஆன்சர் வந்திருக்கு 59 மைனஸ் ஆஃப் இப்போ மிஷின் 1ல் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்.
ஏன்னா மிஷின் ஒன்னுக்கு தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மிஷின் ஒன் இது தானே, இந்த ரோ தானே. ஸோ 3 + 8 + 7 + 4 + 9 + 8 + 7 அதுதான் நான் இங்கே பண்ணுறேன். 3 + 8 + 7 + 4 + 9 + 8 + 7 3 + 8 + 7 + 4 + 9 + 8 + 7 அதுதான். அப்படி பண்ணிங்கன்னா என்ன வருது? 3 + 8 + 7 + 4 + 9 + 8 + 7 பண்ணால் 46. ஸோ 59 - 46 என்ன ஆன்சர்? அப்போ 13 வருது. ஸோ 13 hours. ஓகே. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மிஷின் 2. ஸோ ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 2 வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்னது? 59 மைனஸ் ஆஃப், இப்போ மிஷின் 2னா 4 + 3 + 2 + 5 + 1 + 4 + 3 இந்த மிஷின் 2வே ஆட் பண்ணணும், அந்த ரோவே ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 59 - 22 அப்போ பண்ணும்போது 37 hours. அதே மாதிரி தான் ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3. இப்போ நெக்ஸ்ட்டு ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3 வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் 59 மைனஸ் ஆஃப் என்னது? மிஷின் 3னா 6 + 7 + 5 + 11 + 5 + 6 + 12 அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52 வருதா? ஸோ 59 - 52னா 7 hours. இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஐடியல் டைம். லாஸ்ட்டாக வர ஆன்சர் தான் டோட்டல் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் 59. லாஸ்ட்டாக டேபிள் காலமில் வர ஆன்சர் தான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 1 சொல்லும்போது டோட்டல் எலாப்ஸ் டைம் என்ன வந்திருக்கு? 59 மைனஸ் ஆஃப் இந்த ரோ ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணும், அதுதான் 46. ஸோ 13 hours வருது. அதே மாதிரி தான் மிஷின் 2க்கு 59 மைனஸ் ஆஃப் மிஷின் 2ஓட ரோ ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணும், அப்போ 22 வருது. ஸோ 59 - 22. அதே மாதிரி ஐடியல் டைம் ஃபார் மிஷின் 3னா டோட்டல் எலாப்ஸ் டைம் மைனஸ் ஆஃப் இப்போ மிஷின் 3 ரோ ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52. ஸோ 59 - 52 7 hours. இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராசஸிங் n job for 3 machine. ஓகே, தேங்க்யூ.